Hello friends, welcome to Tamil Beauty Recipe. தினமும் காலையில் இதை நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட தொப்பை இருந்த இடமே காணாமல் போயிடும். அதாவது ஒரு வாரத்தில் 3 இல்லது 4 கிலோ வரைக்கும் உங்களோட தொப்பையும் உங்களோட உடல் எடையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆளி விதைகள். இந்த ஆளி விதைகள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தாராளமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் நாட்டு மருந்து கடைகள்லையும் வந்து கிடைக்குது. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 25 ரூபாயிலேருந்து 35 ரூபாய் வரைக்கும் தான் வரும். இந்த ஆளி விதைகளில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், நார்ச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட செல்களில் இருக்கிற செயல்பாட்டை அதிகரித்து தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சி நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வந்து வெளியேற்றுது. பொதுவாகவே நீங்கள் தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நார்ச்சத்து அதிகமாக உள்ள பொருட்கள், உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட தொப்பை வந்து ரொம்ப சீக்கிரமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் ஆளி விதைகளை சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க. எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஆளி விதைகளை நம்ம உள்ளுக்க சாப்பிட எடுத்துக்கும் போது அதை வந்து வறுக்காமல் பயன்படுத்தக்கூடாது, வறுத்து தான் பயன்படுத்தணும். ஆளி விதைகளை இந்த மாதிரி நீங்கள் வறுக்கும்போது இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் கருகிராமல் இதை வந்து அப்படியே வறுத்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ இந்த ஆளி விதைகள் வந்து பாதி வறுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம வந்து சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சீரகத்தை ஏன் பாதியிலேயே நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா ஆளி விதைகளை வந்து நல்லா வறுக்கணும். சீரகத்தை வந்து ஓரளவு சூடு வர்ற அளவுக்கு ஒரு 5-6 தடவை வறுத்து விட்டாலே போதும். இப்போ இதை வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஆற வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா பவுடராக திரித்து எடுத்துக்கணும். பவுடர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸான பவுடராக வந்து திரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா நைஸான பவுடராக வந்து திரித்து எடுத்துட்டேன். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைட்டான கண்டெய்னரில் போட்டு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் ஒரு கிளாஸ் மிதமான சூடுள்ள ஒரு சுடு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் தேன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து கூட நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டெய்லி காலையில் சாப்பிட்ற தோசையில் மேலே வந்து இந்த பொடியை வந்து தூவி விட்டு அப்படின்னு சாப்பிட்லாம். இல்லை ஃப்ரூட் சாலட், காய்கறி சாலட்டோட கூட சேர்த்து கூட நீங்கள் இதை வந்து சாப்பிட்லாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற சீரகம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீரண கோளாறுகளை, வாயு பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சீரகத்தில் உள்ள நார்ச்சத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா உடல் எடையோ தொப்பையோ குறைக்கும் போது நம்மளோட தோள்களில் வந்து சுருக்கம் ஏற்படும். ஆளி விதைகளில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதால நம்மளோட தோள்களில் வந்து சுருக்கங்கள் ஏற்படாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். உடல் எடையை குறைக்கும் போது நமக்கு ஏற்படுற முதல் முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி உதிர்றது. ஆனால் இதை நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு முடி உதிர் பிரச்சனையும் இருக்காது. இன்னும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதிகளையும் தொடை பகுதிகளையும் அதிகமான சதை போட்டிருக்கும். அதை குறைக்கிறதுக்கும் வந்து இந்த ரெமெடி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னும் ஆளி விதைகள் பார்த்திங்கன்னா நம்மளோட மூளைக்கு வந்து ரொம்பவே நல்லது. மூளையை சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். கண் பார்வைகளுக்கும் ரொம்பவே நல்லது. இது வந்து முற்றிலுமே உண்மையாக வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் என்னன்றதை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு லேட்டஸ்ட்டான பியூட்டி ரெசிபி வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.